ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான கருப்பு உளுந்தில் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ஹெல்த்தியே இல்லாமல் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, வலுவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புட்டு, கருப்பு உளுந்தில் புட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குறிப்பாக பெண்கள் இந்த மாதிரி கருப்பு உளுந்து புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இடுப்பு வலியெல்லாம் இல்லாமல் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உளுந்து புட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கப் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்தை விட உங்களுக்கு இந்த தோல் உளுந்து ரொம்பவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான். இப்போது உளுந்த பருப்பு போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து தீயை விட்டுறாதீங்க. நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை உளுந்தாக இருந்தால் வறுக்கும்போது நல்லா தெரியும். இப்போ இது கருப்பு உளுந்துனால உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அப்போ போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே அரை கப் பச்சரிசி போட்டுக்கோங்க. ஒரு கப் கருப்பு உளுந்து, அரை கப் பச்சரிசி. இப்போ இது கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் இந்த அரிசியும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசி வறுத்ததும் இப்போ இந்த அரிசியும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அரிசியும் உளுந்தும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறினதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை ரவா மாதிரி, ரவை விட கொஞ்சம் கம்மியாக பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரவை விட நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் கம்மியாக நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க. இப்போ இந்த உளுந்து பவுடரை ஒரு பேனில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட வேண்டாம். இந்த மாதிரி கிளாஸில் 1.25 கிளாஸ் தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. இந்த மாதிரி மாவை பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது புட்டு பதத்துக்கு மாவு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. வாழை இலையை போட்டுக்கலாம். இட்லி தட்டு மேலே வாழை இலையை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு பண்ணும்போது வாழை இலையில் இருக்கிற அந்த சத்து நமக்கு இந்த புட்டு மாவுலேயும் கிடைக்கும். அதனால் இப்போ இந்த வாழை இலையை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் கிளாத் ஏதாவது துணி இருந்ததுன்னா அதை போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்து புட்டு மாவை வாழை இலையில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுருங்க. இப்போது அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. புட்டுக்கு மாவு ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா கம்மியாக ஒரு அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நெய் சூடானதும் 10லேருந்து 15 முந்திரியை நான் உடச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு முந்திரி கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறைய வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். முந்திரியும் போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ இட்லி குக்கரில் வெந்திருக்கா புட்டு மாவுன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சூப்பராக புட்டு மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இட்லி குக்கர்லேருந்து இந்த புட்டு மாவை எடுத்து ஒரு பேனில் போட்டுக்கலாம். இப்போவே நல்லா கமகமன்ட்டு இந்த உளுந்து புட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் ஒரு பேனில் போட்டாச்சு. புட்டு மாவு போட்டுட்டு நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நாட்டு சக்கரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் போட வேண்டாம், நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
1/4 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே புட்டு மாவு வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிடுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ புட்டை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா சுட சுட இந்த புட்டை நெய்யோடு நல்லா மணக்க மணக்க உளுந்து புட்டை சாப்பிடுங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க, பெண்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.